ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு இன்னைக்கு உங்க இரவு சாப்பிடுறேன் தம்பி. ஆமா, இன்னைக்கு இரவுக்கு பாத்து விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணா நாளாச்சு புட்டை வச்சு, 2-3 நாளாச்சு புட்டு வச்சு, அதெல்லாம் இன்னைக்கு வருத்தமா புட்டுமா வச்சு, மீண்டின் குழம்பும் வச்சு, முட்டையும் வச்சு சாப்பிட போறோம். அதான் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. வருத்தமா புட்டை வைக்கிறதுக்கு இப்போ மாவை வறுத்தெடுக்க போகிறேன். இது வந்து ஆல் பேப்பர்ஸ் ஃபில் அந்த மாத்தான் எடுத்திருக்கேன். 3 சுண்டு எடுத்து நல்ல வடிவை அரிச்சிட்டு வறுத்தெடுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு தான் வறுக்கிறேன். வறுக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல சட்டியில் ஒட்டி பிடிச்சு கொண்டு இருக்கும். ஆனால் நல்லா வறுபட்டு வரும்போது சட்டியில் ஒட்டி பிடிக்காது, நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் மாறி வரும், கட்டிப்பட்டுக்கு வரும், சின்ன சின்ன கட்டிப்பட்டு வரும். நான் அரிச்சு போட்டு தான் எப்போவுமே புட்டை வைப்பேன். இப்போ வறுபட்டுட்டுமா நான் அரிக்க போகிறேன். சில பேர் அரிக்காமலும் அப்படியே தண்ணியை ஊற்றி சுடு தண்ணியை ஊற்றி அவிப்பினேன். இப்போ நான் அரிச்சு போட்டு இங்கே ஜொக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா பொங்க கொதிக்க வச்சிருக்கேன்னா அதையும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் வளமையாக புட்டு குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுக்க வேண்டியதுதான். இந்த வருத்தமா புட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து கூட பிடிக்கும், கொஞ்சம் சுடுதண்ணி வந்து கூட பிடிக்கும். ஆனால் நல்ல வடிவாக விட்டு குழைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து குழைச்சி எடுக்கணும். வறுபடைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவோட கலரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி மாறி வந்துடும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்ணி விட்டு வடிவாக கணக்காக குழைச்சி எடுத்துட்டு டம்ளர் அளவுக்கு தேய்ச்சிட்டு அப்படியே அள்ளி இங்கெல்லாம் சுலகில் போட்டுவிட்டேன். உங்களுக்கு கையால் காய் சூடு பொறுப்பீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். போட்டுட்டு கொத்தி எடுத்தா இப்போ புட்டுமா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ புட்டெல்லாம் நான் குழைச்சிட்டேன்னு பாருங்க. மாவெல்லாம் வறுத்து சூப்பரா புட்டெல்லாம் குழைச்சாச்சு. இது வருத்தமா புட்டு. இதுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுவோமா. இப்ப நல்ல வடிவா கலந்தாச்சு. இன்னைக்கு வந்து நான் புட்டுக்குள்ள எல்லாம் அவிக்க போறது இல்ல, ஸ்கீமர் எல்லாம் போட்டு அவிக்க போறேன். ஒரு ரெடியா போட்டு விடுவோம். அப்ப கடை ஒரு ரெடியா அவிஞ்சிடும். வேண்டா தம்பி, டக்குனு வேலை முடிஞ்சிடும். நீத்து பட்டி வாங்கணுமே விடணும். நீத்து புட்டு பானை இருக்கு, ஒரு மூடி அவ்வளவு எனக்கு சரி வருது இல்ல, அதெல்லாம் ஆமா, அதெல்லாம் பெரிய நீத்து புட்டு பானையும் புட்டு மூடியும் வாங்கிட்டு தான் நீத்து பட்டி வாங்குறது. இப்ப புட்டு எல்லாம் போட்டாச்சு, மூடி அந்த அடுப்புல வைப்போம். புட்டு அவியட்டுக்கு இதுல வச்சா புட்டாவியும் நாங்க அங்கால குழம்பு ரெடி பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னு சொன்னா மீண்டின், இது என்ன டைமண்ட். முந்தி பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு இன்னொரு பேர் ஒண்ணு, மற்றது நல்ல ஒரு பேர் கேப்டன். அது இல்லையா, நான் கேட்டேன். நான் சில இடத்துல வேணா பாருங்க. ஆமா, ஓ மேன், அது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இது டைமண்ட் தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி எடுத்து உடைக்கலாம், நாங்க அதை உடைச்சு தாங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சு அந்த முள்ளெல்லாம் எடுப்போமா. இதை ஓபன் பண்ணிட்டோம். முந்தி கத்தியால இப்படி வச்சு டக்கு டக்கு டக்கு. இப்ப அப்படி எல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுத்தோன்னா வந்துடும். வேணாம், நல்ல வாங்க துருத்துக்கு தந்துருக்காங்க. நீங்க கட்டரெல்லாம் பாவிக்கிறது இல்ல. சரி சரி. இப்ப இந்த மாதிரி ஓபன் பண்ணியாச்சு. இதுல கொட்டுவோம். எது? ஆமா, அது தண்ணி பாய்க்கிறேன் இல்ல, அது வெட்டுக்கு கூட மாதிரி இருக்கு. இது இந்த மீண்டின் தண்ணி நாங்க ஊத்திடுவோம், நான் எடுக்க மாட்டேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முள்ள எடுத்தா இவைக்கு சாப்பிட்றது கொஞ்சம் சுகமா இருக்கும். அதனால இந்த மாதிரி எடுத்துட்டு முள்ளுகளை மட்டும் எடுத்து விட போறேன். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கிறேன், பொரியட்டும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, உள்ளி. இப்போ இது வதங்கட்டும். இப்போ இதுக்கு முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. மீண்டினுக்கு பாருங்க இந்த மாதிரி நல்ல வடிவா முள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கால முட்டை பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்ப்போம், சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட பச்சை மிளகாய், மல்லியில, உப்பு. இப்போ நல்லா கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது. தக்காளி பழத்தை சேர்ப்போம். ஒரு தக்காளி பழம் மட்டும் வச்சுக்கோங்க, கணக்கான சைஸ். தக்காளி பழம் வதங்கட்டும். இங்கால முட்டையை பொரிப்போம், ஊற்றுவோம், பொரியட்டும். திருப்புவோம், எடுத்துட்டு தான் திருப்ப போறோம். இதில் இடைஞ்சல் எடுத்து வச்சுட்டு பொரியட்டும். இங்கே தக்காளி பழம் வதங்கிட்டு தேங்காய் பாலை சேர்க்க போறேன். இது 2ஆம் பால் 3ஆம் பால். முதலாம் பால்
புளி. இப்போ முட்டை பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதே மாதிரி எல்லா முட்டையும் பொரிச்சு எடுப்போம். இனி இங்கால குழம்பு தூள் சேர்க்கிறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு 3 கரண்டி சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். கொதிச்சு வரைக்குள்ள மீண்டினா போடலாம். உப்பு சேர்க்கிறேன் கொஞ்சமா. நான் உப்பு சேர்க்கல, பார்த்துட்டு சேர்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளவு சேர்த்துருக்கிறேன். பார்த்துட்டு சேர்ப்போம். கொதிக்கட்டு. இங்கே குழம்பு கொதிக்குது. நாங்க மீண்டின போடுவோம். இதை வந்து நீங்க பொரிச்சிட்டும் போடலாம். பொரிச்சிட்டு இப்படி குழம்புல போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும். பொரிக்க மூடிட்டு பொரிக்கணும், கொஞ்சம் வெடிக்க பார்க்கும். நான் பொரிக்கல, இப்படியேதான் போட போறேன். பொரிச்சிட்டு போட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். வேணும் தம்பி. இப்போ கொதிக்கட்டுக்கு. இப்போ புட்டு அழிஞ்சிட்டு இறக்குவோம். அப்படிங்களா, சூப்பரா அழிஞ்சிச்சு. வாசமா இருக்கு. இப்ப புட்டெல்லாம் நல்ல வடிவா உளுத்தி விட்டாச்சு. பாத்தீங்களா, நல்ல பூ மாதிரி இருக்கு. இந்த வாழைப்பழத்தோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, குழம்பு சூப்பரா எண்ணெய் படர்ந்து வருது. இனி கொஞ்சமா மல்லியில போட்டுட்டு இறக்க வேண்டியதான். ஆக கூடுதலா நான் வத்த விட இல்லை. இந்த புட்டுக்கு கணக்கு அப்படி இருந்தா தான் ஊற்றி சாப்பிட கணக்கா இருக்கு. இதை விடையும் வத்த வைக்கலாம், ஆனா இப்படி இருந்தா தான் சரி. ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். இப்ப குழம்பு ரெடி ஆயிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். எங்களோட சூப்பரான மீண்டின் குழம்பு ரெடி. சரிங்களா, சூப்பரான மீண்டின் குழம்பு ரெடி. இங்கால வறுத்தமா புட்டு ரெடி. இங்கால முட்டை பொரியல் ரெடி. இனி இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வடிவா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றதா. வாங்க வாங்க. இந்தியன் குழம்பு நல்லா வட்டியா குழைக்கணும் இப்படி புட்டோட. ஏண்டா அப்படி இப்படி குழைச்சிட்டு பாருங்க, முட்டை பொரியல் சும்மா வேற லெவலா இருக்கு. அதையும் இப்படி வச்சுட்டு சுடுது. என்ன சூடு. ஓகே, வந்துட்டேன். ஆமா, வச்சு இப்படி புட்டோட சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. வீட்டுக்கு மீட்டிங் குழம்பு இருக்குமா? சுடுவது ரெடியா வைக்கணும். நான் தர மாட்டேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். மீண்டின் சாம்பல் போட்டாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டின் குழம்பு நல்லா இருக்கும். உண்மையா இருக்கும். மீண்டின பொரிச்சிட்டும் குழம்பு வைக்கலாம். இருக்கும். சூப்பர் டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். என்ன செய்றீங்க? விழ போறீங்க? குழப்படி ஃப்ரெண்ட்ஸ், சரியா? நோட்டி புள்ள விழப்புறா, விழப்புறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. பை டாடா சொல்லுங்களேன். ரெடியா சொல்லுங்க. பை டாடா. பை டாடா.